இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், தகவல்களை பகிரலாம். ஜனநாயகன் படம் அப்படிங்கிறது கடந்த ஒரு வருடத்துக்கு மேல படப்பிடிப்பு எடுக்கப்பட்டு அதன் பின்னர் உள்ள வேலைகள்லாம் முடிக்கப்பட்டு கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கடந்த 15 தினங்களுக்கு முன்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில இந்த படத்துக்கு UA சான்றிதழ் வழங்குறதா சொல்லி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த நீதிமன்ற சென்சார் போர்டு தரப்புல தெரிவிக்கப்பட்டதா இவங்க சொல்லியிருந்தாங்க. வேறு பட தயாரிப்பு நிறுவனம் சொல்லியிருந்தது. பட தயாரிப்பு நிறுவனம் சொன்ன நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 9ஆம் தேதி படம் வெளிவரும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் வேலைகள் நடைபெற்று இருந்தது. ஆனால் சென்சார் போர்டு தரப்புல அந்த தரம் மறுத்த நிலையில அந்த படமானது வெளியாடுறதுல தள்ளி போச்சு. இந்நிலையில இந்த ஜனநாயகனுக்கு UA சான்றிதழ் வழங்க பிறப்பித்த உத்தரவுக்கு எதிரான தணிக்கை வாரியத்தோட மேல்முறையீட்டு வழக்கு இன்னைக்கு தற்போது நடந்துட்டு இருக்குது. இதனோட தீர்ப்பு தற்போது வாசிக்கப்பட்டு வருது. அதாவது அந்த படத்துக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் கட்டமா அந்த இடத்துல 13 இடங்கள்ல அந்த படத்தை கட் பண்ணணும், அதே மாதிரி துண்டிக்கப்படணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் பீப்போன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா எப்பவுமே சமூகத்துக்கு எதிரான கருத்துக்கள், அதாவது சமூகத்துக்கு எதிரான வன்முறை கொண்ட ஒரு பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல பீப்டோன் இந்த மாதிரி பண்ண சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த ஜனநாயகம் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, பாதுகாப்புத்துறை அதிகாரிகளோட உடைகளில் வேற மாதிரி போட்டிருக்கிறாங்க. பல்வேறு இடங்கள்ல அந்த கருத்துக்கள் சட்டவிரோதமா இருக்கு. இது படம் தணிக்கை கொண்டு வரும்போது பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 13 இடங்கள்ல அந்த இடத்த கட் பண்ணணும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பீப்டோன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த படத்தை ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்த ஒரு சூழ்நிலையில அந்த படம் தீர்ப்பு பிஞ்சி போச்சு. 7ஆம் தேதி 6ஆம் தேதி போட்டிருந்தாங்க, எங்களுக்கு UA சான்றிதழ் கொடுங்க அப்படின்னு. நான் அந்த சான்றிதழ் கொடுக்கறதுக்கு வாய்மொழியா சொல்லியிருந்த தணிக்கை தாரியா என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, பிற்பாடு தரோம், அதாவது அந்த படத்தை நாங்கள் சொன்ன மாதிரி மாற்றி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சான்றிதழ் தர்றதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்ன நேரத்தில் அந்த பட தயாரிப்பு நிறுவனம் என்ன பண்ணிச்சுன்னா, மேல்முறையீட்டுக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போச்சு. உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் போன நிலையில் உயர்நீதிமன்றத்துக்கு அப்பீல் பண்ணி UA சான்றிதழ் வழங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் போர்டு தரப்பில் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, இதை நீங்கள் உயர்நீதிமன்றத்திலே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றி விட்டாங்க. இந்நிலையில் அந்த ஜனநாயகன் UA சான்றிதழ் வழங்க பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக, அதாவது கடந்த 9ஆம் நீதிபதி இதனால தெரிவிச்சு உங்களுக்கு UA சான்றிதழ் கொடுக்கலாமே, ஏன்னா நீங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு படம் பார்த்தாலே உங்களோட இந்த சென்சார் போர்டோட வேலை முடிஞ்சது, அதுக்கு மேல அதுக்கு கொடுக்கணுமா வேண்டாமான்னு முடிவு எடுக்கிறது உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனை அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த UA சான்றிதழ் வழங்க சொல்லி உத்தரவிட்டிருந்த நிலையில தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, அதாவது சுப்ரீம் கோர்ட் அதை ஹைகோர்ட்டுக்கு மாற்றி விட்டுருச்சு, சென்னை ஹைகோர்ட்டுக்கு மாற்றி விட்டுச்சு. ஏன்னா அந்த கேஸை நாங்கள் விசாரிக்க வரும்போது நீங்க சென்னை ஹைகோர்ட்டை பார்த்துக்கோங்க. இந்நிலையில அந்த ஜனநாயகன் படத்துக்கு UA சான்றிதழ் வழங்க பிறப்பித்த உத்தரவுக்கு எதிரான தணிக்கை வாரியத்தோட மேல்முறையீட்டு வழக்கு தற்போது வாசிக்கப்பட்டு வருது. இது வாசிக்கப்பட்டு வரக்கூடிய இந்த நிலையில இந்த வழக்கானது இன்னைக்கு இந்த படம் வெளியாகுமா என்னங்கிறது தெரியும். ஏன்னா ஒரு நீதிபதி 2 நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு தான் தற்போது விசாரிச்சுட்டு இருக்குது. இதுல 2 நீதிபதிகளும் ஒரே மாதிரியான தீர்ப்புகளை கொடுத்தால் படம் வெளியாகிறதுல எந்த மாற்றமும் இல்லை. எப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்சார் போர்டுக்கு UA சான்றிதழ் கொடுக்கறதுக்கு நாங்கள் உத்தரவிடுறோம் அப்படின்னா அவங்க கொடுத்த செய்யணும், என்ன வேற வழி இல்லை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். ஆனா 2 நீதிபதிகள் கொண்ட அந்த குழு வெவ்வேறு கருத்துக்களை தெரிவிக்கும் பட்சத்துல படம் வெளியாகிறதுல இன்னும் பிரச்சனைகள் உருவாகும். ஏன்னா பிரச்சனைகள் உருவாகும் போது படம் பிஞ்சி போகும். ஏற்கனவே இந்த படம் பிப்ரவரி மாதம் வெளியாகும் அப்படின்னு சொல்லி காலையில நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படமானது இப்ப சான்றிதழ் கொடுக்கப்பட்டாலே பிப்ரவரி மாதம் தான் வெளியாகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தொடர்ச்சியாக இந்த படத்துக்கு இப்ப வழங்கப்படுமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த தீர்ப்பானது என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து ஏற்கனவே பல்வேறு கட்டங்கள்ல இந்நிலையில ஜனநாயகன் வழக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே இன்னைக்கு 2 நீதிபதிகள் தரப்புல விசாரிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தது இல்லையா. அந்த 2 நீதிபதிகளும் சேர்ந்து தற்போது ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜனநாயகன் வழக்கை மீண்டும் ஒரு தனி நீதிபதி விசாரிக்க சொல்லி தற்போது உத்தரவிட்டிருக்கிறாங்க. உத்தரவிட்டிருக்க நிலையில இந்த படம், அதாவது வெளிநாட்டு சக்திகள் இந்தியாவில் மத பிரச்சனை ஏற்படுத்தும் வகையில வசனங்கள் இருக்கு, அதே மாதிரி ஏற்படுத்தும் காட்சிகள் ஜனநாயகன் படத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அந்த சான்றிதழ் வழங்குறதுக்கு அவங்க கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவித்த ஒரு சூழ்நிலையில படத்துல என்னென்ன மாதிரி கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டு சக்திகள் இந்தியாவில் மத பிரச்சனை வெளிநாட்டு சக்திகள் இந்தியாவில் மத பிரச்சனை ஏற்படுத்தும் வகையில காட்சிகள் ஜனநாயகம் படத்துல இருக்குது அப்படின்னு தெரிவிச்சதோட இல்லாம இந்த ஜனநாயகன் வழக்கை மீண்டும் ஒரு தனி நீதிபதி விசாரிக்க சொல்லி தற்போது உத்தரவிட்டிருக்கிறாங்க. உத்தரவிட்ட நிலையில இந்த வழக்கானது இன்னும் இதுக்கு அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா, அதாவது தனி நீதிபதி கைக்கு போகுது. தனி நீதிபதி கைக்கு போகும்போது ஏற்கனவே 2 முறை தனி நீதிபதி கைக்கு போய் தான் உச்சநீதிமன்றத்துக்கு போய் திரும்ப உயர்நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிற இந்த சூழ்நிலையில மீண்டும் இந்த வழக்கை தனி நீதிபதி விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறாங்க. தணிக்கை வாரியத்துக்கு போதுமான கால அவகாசம் வழங்கல அப்படிங்கிறதுனால மீண்டும் தனி நீதிபதி தான் இந்த விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறாங்க.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீண்டும் நடத்த, அதாவது இப்போ உயர்நீதிமன்றத்தில் வந்து நடந்துட்டு இருக்குது இல்லையா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதே மாதிரி இந்த வழக்கு வந்து இதுக்கு அடுத்த நம்ம தனி நீதிபதி கைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாங்க.